யார் முட்டாள்? ஒருநாள் புத்தர் தனது சிறியாரான ஆனந்தாவுடன் பிச்சை எடுக்கப் போனார். ஒரு வீட்டில் பிச்சை கேட்டபோது ஒரு பெண், முட்டாளே, உனக்கு பிச்சை எடுக்க வெட்கமா இல்லை வையா என்று பலவிதமாக திட்டத் தொடங்கினாள். ஆனந்தர் மிகுந்த கோபம் கொண்டு அந்த பெண்ணை திட்ட முனைந்தார். புத்தர் ஆனந்தனை தடுத்து அவளை திடமாக கேட்டார், நீ எப்போதும் கோபப்படுகிறாயா? அவள், ஆம், அடிக்கடி கோபம் வருகிறது. புத்தர், அது உன் ஆனந்தத்தை விடுத்து கோபத்தை பிடித்துக் கொள்ளும் போதுதான் உன் மனம் மாசுபடுகிறது, தவறாகிறது என்றார். அவர் மேலும் கூறினார், ஒருவர் உனக்கு ஏதாவது கொடுக்க விரும்பி நீ அதை ஏற்க மறுத்தால் அது யாரிடம் தங்கும்? அவள் அந்த பொருள் கொடுக்க நினைத்தவரிடமே தங்கும். அப்படியானால் நீ எனக்கு கோபத்தை கொடுக்க நினைத்தாய், ஆனால் நான் அதை ஏற்க மறுத்துவிட்டேன். எனவே அந்த கோபம் உன்னிடமே தங்கி இருக்கிறது. அப்போது அந்த பெண் வெட்கப்பட்டு மன்னிப்பு கேட்டாள். புத்தர் கூறினார், நீங்கள் ஏற்க மறந்துவிட்டால் மற்றவர்கள் உங்களுக்கு அளிக்கும் கோபம், வெறுப்பு, இகழ்ச்சி அவற்றெல்லாம் அவர்களிடமே தங்கிவிடும். நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம். இந்த கதை புத்தரின் ஒரு அழகான உபதேசம். நம்மை யார் முட்டாளாக்க முடியாது, நாமே நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாவிட்டால்தான் முட்டாளாகிறோம் என்பதை கூறுகிறது. தன்னம்பிக்கை கதை. ஒரு அரசன் போட்டி ஒன்றை அறிவித்தான். கோட்டை கதவை தன்னால் திறந்து தன் வெற்றியை நிரூபிக்க வேண்டும். வெற்றி பெற்றவனுக்கு நாட்டின் ஒரு பகுதி கை வைக்கப்படும். மக்கள் பலராக வந்து அந்த கதவை திறக்க முயன்றார்கள். பலரும் பலராக கஷ்டப்பட்டு பயந்து யாரும் கதவை திறக்க முடியவில்லை. ஒரு இளைஞன் மட்டும் கதவை திறக்க முன் வந்தான். போட்டியில் தோற்றால் கைகளை வெட்டி விடுவோம், உன்னுடையது அதற்கும் மேலானது என்னவாகும் என்றார்கள். அவன் சொன்னான், ஜெயவென்றால் நாட்டை ஒரு அரசன், தோற்றால் கைகள்தான் போகட்டும், உயிரில்லை என்றால் கூறிவிடு. கோட்டையின் கதவின் அருகே சென்றான். அப்போது அவன் கதவின் சட்டத்தை நிதானமாக அழுத்தியவுடன் கதவு திறந்து தாராளமாக போய்விட்டது. கோட்டையின் கதவுக்கு தாழ்பாள் போட்டிருந்தது இல்லை, திறந்துதான் இருந்தது. பலர் இப்படித்தான் இருந்தும் திறக்க முயலாமலே தோற்றனர். சோதனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதிலேதோ ஒரு திறவுகோல் இருக்கும். அதை தேடி முயலும் மனம் இருந்தாலே போதும். தன்னம்பிக்கை இருந்தால் எந்த கதவையும் திறக்க முடியும். அதனால்தான் சொல்வார்கள், முயன்றிடில் முடியாதது எதுவும் இல்லை. இது ஒரு அழகான தன்னம்பிக்கை மற்றும் முயற்சி பற்றிய ஊக்க கதை. இதை போன்ற பல ஊக்கமும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் அறிவும் அனுபவமும் திறனும் கொண்ட கதைகள் கேட்டு மகிழ ஸ்டே ஹங்கிரி சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.